சென்னையில் தொடர்ந்து ஏற்றம் கண்டு வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 16,200 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,29,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தோடு போட்டி போட்டு உயர்ந்த வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 415 ரூபாய், 1 கிராம் வெள்ளி 415,000 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளி 415 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 4,15,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் வி. ராதாகிருஷ்ணன் மற்றும் மத்திய அமைச்சர்களும் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சுயநலத்துடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்கள்தான் நாட்டின் அடித்தளம் என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவுடன் திமுக எம்பி கனிமொழி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரட்டை இலக்கத்தில் தேமுதிக தொகுதிகளை கேட்கும் நிலையில் 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிகார மமதையில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த நிர்வாகிகள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். காங்கிரசுக்கு தன்மானம்தான் முக்கியம் என்றும், நாடாளுமன்ற தேர்தலுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டதுதான் இந்தியா கூட்டணி என்றும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் குறித்து அவதூறு பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்கு தன்மானம் மிக முக்கியமானது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் பீகார் இளைஞர் குடும்பத்துடன் கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவரது மனைவியின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை செய்து பெண்ணின் உடலை பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து மீட்டுள்ள போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். சென்னை புழல் அருகே தொழிலதிபர் வீட்டில் 15 சவரன் தங்கம், 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தவர்களை கட்டி போட்டுவிட்டு கொள்ளையை அரங்கேற்றிய 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயி தீ வைத்து எரிக்கப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உடல் எரிந்தபடி சாலையில் ஓடிய அதிர்ச்சிகர காட்சிகள் வெளியாகிய நிலையில் 4 கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முந்திரி விவசாயி தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கொடூர கொலை முயற்சி சம்பவம் குறித்து வெளிப்படையான விசாரணை நடத்தவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களுக்கு இன்னும் 15 நாட்களில் வண்ண புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 16 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னையில் மாடுகளுக்கு மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என்று மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மார்ச் 18ஆம் தேதிக்குள் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி மைக்ரோசிப் பொருத்த வேண்டும் என்று காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும்
இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். தைப்பூச திருவிழாவை ஒட்டி முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. காவடி, பால்குடம் சுமந்து வரும் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். சபரிமலை தங்கக் கொள்ளை விவகாரம் தொடர்பாக மலையாள நடிகர் ஜெயராமிடம் சென்னையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியுள்ளனர். துவாரபாலகர் சிலை குறித்த கேள்விகளுக்கு ஜெயராம் பதிலளித்த நிலையில் இந்த வழக்கில் அவர் சாட்சியாக சேர்க்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றத்தை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைமை அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியானது தொடர்பாக 2வது நாளாக தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு நடத்துகின்றனர். பாராமதியில் விபத்து நடந்த இடத்தில் விமானத்தின் பாகங்களை சேகரித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் பதவி விமான விபத்தில் உயிரிழந்த அஜித் பவாரின் மனைவிக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். மாநிலங்களவை உறுப்பினராக உள்ள சுனித்ரா பவார் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் வலுத்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வீட்டில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்த நிலையில் சிலிண்டர் வெடித்த விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் ஆட்டோ மீது கார் மோதியதில் சாலையில் தூக்கி வீசப்பட்ட ஓட்டுநர் எதிரே வந்த லாரி மோதி உடல் நசுங்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோவில் இருந்த பயணிகள் பலத்த காயமடைந்த நிலையில் விபத்து குறித்த நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்திய தடகள வீராங்கனையும் மாநிலங்களவை உறுப்பினருமான PT உஷாவின் கணவர் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உயிரிழந்தார். வீட்டில் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் சாலைகளில் பனிக்கட்டிகள் மலை போல் குவிந்து கிடப்பதால் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகளில் குவிந்துள்ள பனிக்கட்டிகளை கனரக வாகனம் மூலம் அகற்றும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. சர்வதேச சந்தையில் அதிரடியாக உயர்ந்த தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் 8% சரிவை கண்டுள்ளது. 5600 அமெரிக்க டாலரை நெருங்கிய ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை திடீரென 5100 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. நியூசிலாந்திற்கு எதிரான கடைசி போட்டியில் பங்கேற்க கேரளா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலில் இந்திய அணி வீரர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலியின் இன்ஸ்டாகிராம் பக்கம் டீஆக்டிவேட் செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 24 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ்களை கொண்ட இன்ஸ்டா பக்கம் திடீரென டீஆக்டிவேட் செய்யப்பட்டு பின்னர் மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது குறித்து சமூக வலைதளங்களில் காரசாரமான விவாதம் நடைபெற்று வருகிறது.